மும்பை PVR திரையரங்கத்தில் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்ட விவகாரம் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தேவையில்லையா என்பது பற்றி சுப்ரீம் கோர்ட் பலமுறை தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது என்று. நாட்டினுடைய நலன் கருதியும் நாட்டுப்பற்றுள்ள ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட அது இடம் பொருள் இருக்கிறது. எந்த நேரம் எந்த இடத்தில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பது அது தேவையில்லாத இடங்களில் அது பயன்படுத்துவதும் குற்றமான ஒரு விஷயம்தான். தேசிய கீதம் என்பதை அவமதித்து விட்டார்கள் என்று இதன் மூலமாக சொல்ல முடியாது. முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு இந்த நேஷன் இல்லை, இந்த நாட்டு மேலே ஏதாவது ஒரு விருப்பம் என்ன வேணா இருக்கலாம். ஒரு தேசிய கீதம் பாடி போட்டிருக்காங்க, எந்திரிச்சு நிற்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் சட்டத்தில் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒபே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒபே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது. அவங்களை இண்டிவிஜுவலாக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம வெளியில் காட்டிட்டு இருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக எனக்கு என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க கூடாது. அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரே சமமாக தான் பார்க்கணும். கிறிஸ்டின், முஸ்லீம் எந்திரிச்சு நிற்கல, எல்லாருமே தேசிய கீதம் போட்டால் எந்திரிச்சு நிற்கணும். அது கரெக்டு தான். ஆனால் அடித்து அனுப்பிச்சது தப்பு. போனவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஃபேமிலியில் காது கேட்கல என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக காது அவுட்டாக இருந்து வெறும் இந்த இதை மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, வைக்க முடியாது. இது மொத்தத்துக்குமே தேட்டரில் படம் போகிறதே மனுஷன் இருக்கிற ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் தேட்டருக்கு போகிறது. அங்கேயும் போய் இந்த இருக்கிற இதை போய் உள்ள திணிச்சு தொந்தரவு பண்ணி அவர் வெளியேற்றுறதை இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. போய் ஏன் தேட்டருக்கும் ஸ்கூலுக்கு இதெல்லாம் எல்லாம் ஒன்றா? தேட்டரில் ஏகப்பட்ட சோழி இது பண்ணுறாங்க. அதுக்கு தேட்டருக்கு இதுக்கும் ஒன்று இதுவும் கண்ட தேட்டரில் போட்டது தப்பு. இது அந்த ரெண்டத்தையும் வெளியேற்றினது தப்பு, மிகப்பெரிய தப்பு. அவ்வளோதான். மரியாதை கொடுக்கணும், மரியாதை தான் கொடுக்குறோம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் இஸ்லாமியர்கள், ஹிந்து இந்த பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க பண்ணது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், அந்த பிளேஸில் அது போட்டாங்கன்னா எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கு அந்த இது தெரியல. பட் போடுறாங்க அப்படின்னா வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். அதுதான் உண்மை. இவங்க எதனால் எந்திரிச்சு நிற்காமல் இருந்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் கரைச்சல் ஆனதுனால வெளியே போனாங்கன்னு சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் மன டென்ஷனில் வெளியே போயிருந்துருக்கலாம். இதெல்லாம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க தேட்டரில் அந்த பாட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. தேசிய கீதம் பண்ணணும் தேட்டரில் போடணும்னு யாருக்கும் ஒரு ரூல்ஸே கிடையாது. அது அங்கே இருக்குன்ற அது யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிடையாது. இந்திரிக்காங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பிகாஸ் அது தேட்டர் ஒரு ஃபிலிம் போகிற இடம் தான். ஒரு என்ஜாய் பண்ணுறது, ஒரு கப்புள்ஸ் ஆர் எனி யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுற பிளேஸ். இங்கே நேஷனல் அந்தம் போட்டால் எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நேஷனல் அந்தம் ப்ளே பண்ண மாதிரி எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும். அவங்க எந்திரிச்சு நிற்கல அப்படிங்கிறது தப்பு தான், பொதுவாக தப்பு தான். அது இசைக்கும் பொழுது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். அது வணக்கத்திற்குரிய வணக்கம். அப்படி செய்ய முடியாதவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். அங்கே அமர்ந்து கொண்டிருப்பது அது அவமதிக்கத்தக்கதாக தான் கருதப்படும். தேசிய கீதம் பாடும்போது எல்லாரும் எழுந்து நிற்கணும். அதுதான் இந்தியாவினுடைய கலாச்சாரம். அப்படி இருக்கும்போது தேசிய கீதம் பாடும்போது, தேசிய கீதம் ஒலிக்கும் போதோ ஒரு மனிதனும், இந்தியாவில் பிறந்தவர்களுடைய ஒரு மனிதனும் எழுந்து நிற்கிறது தான் அதனுடைய தேசிய கீதத்து மரியாதை. இது கடந்த நிகழ்வு நடந்திருக்குது, பாம்பேயில் நடந்திருக்குது. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கதுடைய ஒரு இது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்கலன்னா அந்த நாட்டையே அவமானப்படுத்தின மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு முஸ்லீம் மக்களை அந்த தேட்டரை விட்டு வெளியேற்றப்பட்டது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். ஏன்னா தேசிய கீதம் அங்கே ஒலிக்கப்பட்டதாகவும் அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும் எழுந்து நிற்கலை அப்படின்ற இந்த தகவலை அது உண்மையாக இருக்கலாம். அப்படின்ற பட்சத்திலும் கூட பார்த்திங்கன்னா தேசிய கீதம் ஒலிப்பதற்கு என்று சில இடங்கள் தேர்வு செய்யப்படுவது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பப்புகளிலும் பார்களிலும் தியேட்டர்களிலும் கண்ட இடங்களில் தேசிய கீதம் ஒலிக்கப்படும் போது அல்லது முடியாதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் தேசிய கீதத்தை வேண்டுமென்றே அந்த இடத்துல ஒலிக்க செய்துவிட்டு அந்த இடத்தில் எழுந்து சொல்லி நிற்க செய்வது பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி தான் இந்த நாடு நகருகிறதா நம்ம பார்க்குறோம். சிறுபான்மையர் மீது, முஸ்லீம்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது தொடர்ந்து இதுமாரி தேச துரோகங்கள் வழக்குகள் போட்டு அவர்களை அடக்குவதற்கான, அவர்களை வெளியேற்றுவதற்கான வழிகளையே நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது.